டயர் பஞ்சர் ஆகிட்டதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுது ஆயிலியும் சிவாவும் வரத்துக்குள்ளே. அதுக்குள்ளே எங்கள் கபிலனோட அக்காவான இந்திராணி வந்துடுறாங்க. ஏன்னா கபிலன் கிட்ட யார் என்னென்ன அட்ரஸ் கேட்க அப்புறமா இந்திராணி நம்பரை கேட்குறாங்க. இந்திராணி நம்பரை சொன்னோன்னே இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே இந்திராணி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஐஜிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஐஜி வந்துட்டு என்னாலலாம் இது பண்ண முடியாது இந்த ட்ரக்ஸ் விஷயத்துலலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவங்க மேல் இடத்துல பேசி ஐஜியவே சேஞ்ச் பண்ண வச்சுறாங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அப்புறம் ஐஜியே ஃபோன் பண்ணுவாருன்னு சொல்ல கரெக்டாக புது ஐஜியான வேற ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. நான் தான் இந்த இதுக்கு இனிமேல் இன்சார்ஜு, ஒழுங்காக அமுச்சு விடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கபிலனை கூப்பிட்டுக்கிட்டு இந்திராணி போகிறாங்க. உனக்கு அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்காடான்னு கேட்குறாங்க. இல்லை அக்கா, எனக்கு வந்துட்டு என்கிட்ட அவங்க லிஃப்ட்டு தான் கேட்டாங்க, அதுதான் கொடுத்தேன், எனக்கு மற்றபடி வேறு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரி சரி வா நம்ம போயிட்டு ஐடியோட பாட்டியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துட்டு கபிலனை இந்திராணி கூட்டிகிட்டு போயிட்டு தெரிஞ்சோன்னா ஐலி ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நம்ம மேலே டவுட் வந்துடும், நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஐலி வந்து என்ட்ரன்ஸ்லேயே அவங்க கையில் இருந்த அந்த கயிறை வந்துட்டு கழட்டி போட்டு போயிடறாங்க. ஏன்னா கபிலன் ஒரு வேளை இதை பார்த்துருந்தா அவனுக்கு டவுட் வந்துடும்லன்ற மாதிரி சொல்லி கழட்டி போட்டுறாங்க. அப்புறம் இங்கே போய் பார்க்க பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க. நல்லா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐலியும் சிவாவும் வரலையான்னு கேட்குறாங்க. இன்னும் வரவே இல்லையா அவங்க யாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்திராணிக்கு இன்னும் டவுட் வந்தது. கரெக்டாக சிவாவும் ஐலி வராங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி உனக்குன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒரே சீனாக போடுறாங்க. ஐலி எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம், அப்போவே கிளம்பிட்டீங்களேன்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்க, இல்லை எங்கள் வண்டி வந்துட்டு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதெல்லாம் போட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்திராணிக்கு டவுட்டாகவே இருக்குது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, இந்த மாதிரி தாலி பிரிக்கு போடுற ஃபங்க்ஷன் வச்சுட்டு இருந்தோம், அதுக்குள்ளே தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாட்டிக்கு டவுட் வந்துட்டு உடனே ஐலிக்கிட்டே சிவாக்கிட்டே ஏதோ பேசணும்னு சொல்லி எல்லாரையும் வெளியே போக சொல்கிறாங்க. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை, அந்த தாலி பிரிக்கு போடுற ஃபங்க்ஷன் உங்களுக்கு நடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, என்ன பிரச்சனை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே நடிச்சிடுறாங்க. அப்படின்னா சரி வாங்க இப்போவே வந்துட்டு நானும் அந்த வீட்டுக்கு வரேன், உங்கள் 2 பேருக்கு தாலி பிரிக்க போகிறத நான் என் கண்ணால் பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐலியும் சிவாவும் உடனே தொக்கா மாட்டிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளே கபிலன் நீங்கள் வந்துட்டு நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நைஸாக கிளம்பிட்டாரு. ஆனால் அவர் வர சொன்னது வர்மா போலீஸ்கிட்ட மாட்டிகிட்டு இருக்க அந்த ட்ரக்ஸை எடுக்க வைக்கிறதுக்காக வந்துட்டு வர்மா வந்துட்டு கபிலனை வர சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஐலி வந்துட்டு கபிலன் இல்லைன்னு கண்டிப்பாக ட்ரக்ஸ் எடுத்துட்டு தான் போயிருப்பாங்க வர்மாவோட. நம்ம உடனே இங்கே வந்து போகணுன்னு சொல்லிவிட்டு நைஸாக நீங்கள் எல்லோரும் காரில் போங்க, நானே இவர் வண்டியில் வந்துடுன்ற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு போகிறாங்க. இங்கே வர்மா வந்துட்டு வேஷம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஏதோ மயக்க மருந்து மாதிரி அடிச்சிடுறாரு. எல்லோரும் மயங்கி கிடக்குறாங்க. ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாரா என்ன ஏதுன்றதை பொறுத்துன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.